திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதிலுமே கடந்த சில தினங்களாக அதாவது திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றம்பள்ளி, ஆலங்காயம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது. பொதுவாக இந்த கார்த்திகை, மார்கழி, தை மாதம் என்றாலே பனிக்காலம் என்றாலும் கூட கடந்த மாதம் கார்த்திகை மாதம் துவங்குவதற்கு முன்பாகவே, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த பனியின் தாக்கம் ஆரம்பித்தது. படிப்படியாக லேசான மற்றும் மிதமான பனிமூட்டம் இருந்த அந்த சூழ்நிலையில கடந்த ஒரு வார காலமாக, அதாவது கடந்த 17ஆம் தேதி மார்கழி மாதம் துவங்கி அந்த நாளிலிருந்து பனி பொழிவின் தாக்கம் மிக அதிகமாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில இன்று அதிகாலை முதலே பனியின் தாக்கம் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் கடுமையான ஒரு பனிப்பொழிவு இருந்து வந்தது. இதனால் அதிகாலை நேரத்திலே செல்லக்கூடிய அந்த பால் வியாபாரிகள், விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளையக்கூடிய விளை பொருட்களை எடுத்து சென்று தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் எல்லாம் கூட அந்த பனிப்பொழிவின் காரணமாக மிக கடுமையான கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டே சென்று வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது நாற்றம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய அந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த இடத்தில் கூட இந்த பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்த வெள்ளை போர்வையை போர்த்தி வைத்தது போல ஒரு சூழ்நிலை இருந்தது. காலை அதிகாலையிலிருந்தே ஆரம்பித்த இந்த பனிப்பொழிவு சுமார் 9:30 10:30 மணி அளவிலும் கூட அந்த பனிப்பொழிவின் அந்த தாக்கம் அகன்று செல்லாமல் அப்படியே நிலை கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. இது வந்து இந்த மாதம் மார்கழி மாதம் என்பதால் வருகின்ற தை மாத காலங்களில் இருக்கக்கூடிய அந்த உச்சகட்ட பனிப்பொழிவின் தாக்கம் இப்பொழுதே இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இனி வரும் காலங்களில் தை மாதத்தில் இதைவிட அதிகமான பனிப்பொழிவு இருக்குமோ என்ற அச்சம் என்ற சூழ்நிலையில் இன்று இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வாகனத்தை இயக்கி சென்றனர். தற்பொழுது கூட 10-30 மணிக்கு மேல் கூட அந்த பனிப்பொழிவினால் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று வீசுவதனால் உடல் குளிர்ந்திருப்பதை உணர முடிகிறது. பவித்ரா.